கூட முதல் பலிபீடமாக ஆபிரகாம் கட்டிய பலிபீடம். திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூடிப்போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். போதும், ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த சாயங்கால நேரத்தில் உமது வார்த்தை எங்களோடு பேசட்டும். உமது வார்த்தை எங்களோடு பேசட்டும். ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவன். உம்முடைய ஜனங்களுக்கு உம்முடைய வார்த்தையை கர்த்தர் வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா, ஆமென். எல்லோரும் சேர்ந்து ஒரு விசை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தின் 9-10 மாத்திரம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:9-10. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதி நமக்கு நல்லா தெரிந்ததான ஒரு வேத பகுதி. நானே எனக்கு தெரிஞ்சு நிறைய முறை இந்த சமூக சப்ஜெக்ட்ல இருந்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அப்ப இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிற வார்த்தை என்னவென்றால், 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி. அப்ப ஸ்தோத்திரம், பலிபீடத்தை செப்பனிடுகிற அந்த நாட்கள்ல ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை செப்பனிடுகிறார். எப்படி செப்பனிடுகிறாருன்னா, முதலாவது வசனம் இந்த அதிகாரத்தின் துவக்கத்துல பார்க்கும் பொழுது தேவன் ஒரு வார்த்தை அழகா சொல்லுவார் ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமே, நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துல போய் நீ என்ன பண்ணு? பலி செலுத்து. இதற்கு முன்பாக ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்குன்னா, ஆபிரகாம் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு மனுஷன். ஆபிரகாம் தேவனை தொழுது கொள்ளுகிற மனுஷன். ஆபிரகாம் ஒன்றும் ஒரு புறஜாதியான மனுஷரோ கிடையாது. ஆபிரகாம் தேவனை ஆராதிக்காத மனுஷன் கிடையாது. ஆபிரகாம் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன். ஆபிரகாம் அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கும் பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்க திருப்பி பார்க்கும் பொழுது 12ஆம் அதிகாரத்திலிருந்து 21வது அதிகாரம் வரைக்கும் அவர் பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டே தான் என்ன பண்ணுவார்? இருப்பார். அநேகர் சொல்ற வார்த்தை ஆபிரகாம் என்றால் பலிபீடம், பலிபீடம் என்றால் ஆபிரகாம். அப்படிப்பட்ட ஒரு ஆபிரகாம் தேவ சமூகத்துல தேவனே ஆபிரகாம் அழைத்து ஒரு பலிபீடத்தை காட்டி என்ன பண்றாரு? சொல்றாரு. ஆபிரகாமே பலிபீடம் கட்டி தொழுது கொள்கிற மனுஷன் தான். ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து ஒரு பலிபீடத்தை உண்டாக்குன்னு என்ன பண்றாரு? சொல்றாரு. இதற்கு முன்பு கட்டிய பலிபீடம் என்ன? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கும் பொழுது தரிசனம், அதாவது ஆபிரகாமுக்கு கர்த்தர் எப்போலாம் தரிசனம் ஆகிறாரோ அப்பெல்லாம் பலிபீடம் கட்டி ஆபிரகாம் என்ன பண்ணுவாரு? தேவனை தொழுது கொள்வார். 2வது 13ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆபிரகாம் என்ன பண்ண, ஒரு புதிய இடத்துக்கு போறப்ப டிராவல் ஆகி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பெயர்ந்து போகும்போது ஒரு பலிபீடத்தை கட்டி என்ன பண்ணுவாரு? தொழுது கொள்வார். இது ஆபிரகாமுடையதான ஒரு வழக்கம். ஆபிரகாம் கர்த்தர் எப்போலாம் தரிசனம் ஆகிறார் அப்பெல்லாம் ஆபிரகாம் பலிபீடம் கட்டி தொழுது கொள்வது ஆபிரகாமுடைய வழக்கம். அதே போல ஆபிரகாம் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு பெயர்ந்து போகும் பொழுது பலிபீடம் கட்டி தொழுது கொள்வது ஆபிரகாமுடைய பழக்கம். இப்படிப்பட்ட பழக்கம் உடையவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. வாசிங்க 22ஆம் அதிகாரத்தின் 1-2 வசனத்தை, 2வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாமா? 22:2 வசனம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஸ்தோத்திரம். வார்த்தை அழகா சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு. அப்ப வார்த்தை அழகா இருக்கு. நான் எங்க சொன்னா அங்கதான் என்ன பண்ணணும்? பலிபீடத்தை
கட்டணும். இது வரைக்கும் நான் உனக்கு தரிசனமான இடத்துல பலிபீடம் கட்டின, இது வரைக்கும் நீ இடம் பெயர்ந்து போகும்போது பலிபீடம் கட்டின, இதெல்லாம் சரி. இப்போ ஒரு பலிபீடத்தை நீ கட்டணும். அந்த பலிபீடம் எங்கன்னா நான் சொல்ற இடத்துல தான் நீ என்ன பண்ணணும், போய் கட்டணும். நான் சொல்றதை தான் நீ என்ன பண்ணணும், பலி செலுத்தணும். இது வரைக்கும் ஆபிரகாம் வந்து ஆடை பலி செலுத்தியிருப்பாரு, மாடை பலி செலுத்தியிருப்பாரு. இப்படி அவரு எதை நினைக்கிறாரோ பலி செலுத்தினார். ஆனா இப்ப செலுத்த போற பலி என்னன்னா, தேவன் சொல்லுறதை தான் ஆபிரகாம் என்ன பண்ணணும், பலி செலுத்தணும். புரியுதா? இதுக்கு முன்னாடி ஆபிரகாம் கட்டின பலிபீடம் அவரா கட்டினது, அவரா பலி செலுத்தினாரு. இப்ப கட்ட போற பலிபீடம் தேவன் சொல்லி, தேவன் எதை பலி கேட்கிறாரோ அதை தான் இப்ப என்ன பண்ண ஆபிரகாம் பலி செலுத்தணும். இதுதான் இப்ப நம்ம தியானிக்க போகிறதான ஒரு பகுதி. இன்றைக்கு இதுக்கான தலைப்பு என்னன்னு சொன்னா தகன பலி. முதலாவது பலிபீடத்திற்கு நம் தியானிக்க போற தலைப்பின் பெயர் என்ன சொன்னா தகன பலி செலுத்தும்படி பலிபீடத்தை செப்பனிட்டான். ஆபிரகாம் தகன பலி செலுத்தும்படி பலிபீடத்தை செப்பனிட்டான். ஆபிரகாம் எதுக்கு பலிபீடம் கட்டினாரு? தகன பலி செலுத்துறதுக்காக. 2வது வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். தகன பலியாக பலியிடு என்றார். உங்களுக்கெல்லாம் தகன பலி என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். லேவியராகமம் புஸ்தகத்தை நீங்களாம் வாசிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு தகன பலினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக நான் ஒரு பகுதியை வாசிக்க சொல்றேன். ஒரு வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தை வாசிக்கலாமா? லேவியராகமம் 1:6. பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோலுரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். போதும். வார்த்தை எப்படி இருக்கு? பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து அதை சந்து சந்தாக. ரைட்டு. அப்படியே 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகனபலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால் சர்வாங்க தகனபலியானது ரா முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் தன் சலநூலினால் அங்கியை தரித்து தன் சணநூல் சல்லடையை அறையில் போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்கினியில் எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்து பக்கத்தில் கொட்டி. போதும். அப்ப இங்க லேவியராகமம் 6:9 என்ன சொல்லுகிறது? பலிபீடத்தில் வைக்கப்பட்ட தகன பலி முற்றிலும் எரியிற வரைக்கும் ஆசிரியர் என்ன பண்ணக்கூடாது? அர்த்தம் விட்டு நகரக்கூடாது. காரணம் எதுக்குன்னா அந்த சாம்பல் தான் தகன பலி செலுத்தினதுக்கான பரிசுத்தமாக்கப்பட்டதுக்கான அடையாளம். அந்த சாம்பலை அந்த ஆசிரியர் என்ன பண்ணும்? எடுத்து கொண்டு போய் அந்த பக்கம் கொட்டணும். கொஞ்சம் இந்த வசனத்தை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்க வாங்க என் கூட. முதலாவது 1:6 என்ன சொல்லுகிறது? சந்து சந்தா வெட்டணும். 2வது 6:9 என்ன சொல்லுகிறது? அதாவது அந்த பலி பொருள் எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஆசாரியன் இந்த இடத்த விட்டு என்ன பண்ணக்கூடாது? நகரக்கூடாது. ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் கேட்ட பலி என்ன பலி? தகன பலி. தகன பலி செலுத்த ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் யாரை கேட்டாரு? ஈசாக்கு என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம். இப்போ என்ன பண்ண என் கூட என் பிரசங்கத்தை கேட்க வாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 22ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு வருது. 2வது வசனத்துல தகன பலி செலுத்து. யாரு செலுத்தணுமா? உன் பையனை. உன் பையனை நீ என்ன பண்ண? தகன பலி செலுத்து. அந்த பையனுக்கு மேல பெரிய வாக்குத்தத்தம் இருக்கு. இஸ்மவேலை துரத்தும் பொழுது ஆபிரகாம் வந்து இஸ்மவேலுக்காக அவர் அழுகும் பொழுது, துக்கப்படும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருது, இஸ்மவேலை நீ மறந்துரு, ஈசாக் நடத்திலிருந்து உனக்கு ஒரு சந்ததியை நான் என்ன பண்ணுவேன்? நான் உண்டாக்குவேன். அதே போல குழந்தை பிறக்காத காலகட்டத்துல ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வாக்கு தத்தமாக கர்த்தரே பெயர் சூட்டிய மகன் தான் யாரு? ஈசாக். உற்பத்திக்காக நான் உனக்கு யாரை தருவேன்? ஈசாக்கா தருவேன்னு சொன்னாரு. அப்ப பெயர் சொல்லி வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர் தான் யாரு? ஈசாக்கு. இப்ப அந்த ஈசாக்கா தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? தகன பலியா கேட்கிறார். அப்ப இந்த ஆபிரகாம் இடத்துல இருந்து ஒரு 3 சத்தியத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? தியானிக்க போகிறோம். முதலாவது வார்த்தை என்னவென்றால் கொல்ல வேண்டும். முதலாவது வார்த்தை என்னவென்றால் கொல்ல வேண்டும். உங்களுக்கு அந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னா தகனிக்க வேண்டும் எழுதிக்கங்க. கொல்ல வேண்டும் அல்லது தகனிக்க வேண்டும். 2வது முக்கியத்தை காண்பிக்க வேண்டும்.
முக்கியத்தை காண்பிக்க வேண்டும். மூன்றாவது, இழப்பதற்கு தயாராக வேண்டும். இழப்பதற்கு தயாராக வேண்டும். முதலாவது தகனிக்க வேண்டும், அதாவது கொல்ல வேண்டும். இரண்டாவது, முக்கியத்தை காண்பிக்க வேண்டும். முக்கியத்தை காண்பிக்க வேண்டும். மூன்றாவது, இழப்பதற்கு தயாராக வேண்டும். இப்ப வாசியுங்க. ஆதியாகமம் 22:10 வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 22:10. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். ஸ்தோத்திரம். நான் முதலாவதே சொல்லிட்டேன். இப்ப ஈசாக்கு என்ன பண்ணணும்? தோல் உரிக்கலாம்னு சந்தா என்ன பண்ணணும்? இப்ப வெட்டணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது தான் பெத்த மகனை துண்டு துண்டா வெட்டுவாங்களா? அது ஆசையா பெற்றெடுத்த மகனை முடியாது. இங்க இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, எரிச்சு கொள்றது ஈஸி. எரிச்சு கொள்றது ஈஸி. கொளுத்தி விட்டு கண்ணை மூட்டு எப்படியாவது கொளுத்தி விட்டுறலாம். ஆனா வெட்டின மகனை கொண்டி பலிபீடத்துல வச்சு மறுபடியும் எரிக்கிறதுனா ரொம்ப வேதனை, டபுள் மடங்கான வேதனையை உண்டாக்கும். ஸ்ட்ரெயிட்டா பலிபீடத்துல படுக்க வச்சு கொளுத்தி விட்டு வந்துட்டு அது பாட்டு கப்ப கப்பன்னு எரியுதுன்னா அது வேற, மனசை கல்லாக்கிட்டு என்ன பண்ணலாம், வந்துடலாம். ஆனா ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை தகன பலி செலுத்து. வெட்டினதுக்கு அப்புறமா அதை என்ன பண்ணு, நீ கொளுத்து. அதுக்கு தான் நான் சொன்னேன், கொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தயாராக இருக்கணும். தகனிப்பதற்கு நம்ம எப்பொழுது என்ன பண்ணணும், தயார். ஆபிரகாம் கட்டிய பலிபீடத்திற்கு கர்த்தர் வைத்த முதல் சோதனை, அந்த பலிபீடம் தகனிக்கப்படுதா, இந்த பலிபீடத்தின் மேல தகனிக்கப்படுதா, நான் சொன்ன காரியம் நடக்குதா. பலிபீடத்தை நம்ம கட்டுறோம்னா கர்த்தர் சொன்ன காரியம் நடக்குதான்னு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பாப்பாரு. ஆபிரகாம் கொன்னாரா கொல்லலையான்றது ரெண்டாவது. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு ஆபிரகாம் தன்னை என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தாரு. அந்த பலியை கொல்றதுக்கு ஆபிரகாம் ரெடியானார். ஆபிரகாம் ரெடியானார். எதற்கு ஆண்டவர் இந்த ஈசாக்க பலி செலுத்த சொன்னாரு? அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை, உன் நேச குமாரன். அப்ப இங்க நம்ம பிடிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா, நேச குமாரன். நேசம், அன்பு. நேசம் என்றால் அன்பு. ஆபிரகாம் இயேசுவை விட யாரை நேசிச்சாரு? ஈசாக்க நேசிச்சார். பின் நாட்களை யோசிச்சு பார்க்கிறப்ப 25 வருஷமா ஆண்டவரே கதின்னு கடந்த ஆபிரகாம் இப்ப யார அதிகமா கொஞ்சுறாரு, யாருக்கிட்ட அதிகமா நேரத்தை செலவிடுறாரு, யாருக்கிட்ட அன்பு அதிகமா காண்பிக்கிறாரு, யாருக்கிட்ட நேரத்தை செலவிடுறாருன்னு பார்த்தா முழுக்க முழுக்க ஈசாக்கா தான் இருக்கு. இப்ப ஆண்டவர் பாக்குறாரு, பார்த்துட்டு ஒரு வார்த்தையை போட்டாரு, ஈசாக்க வந்து என்ன பண்ண, பலிபீடத்துல போய். ஈசாக்க வந்து பலிபீடத்துல என்ன பண்ண, அப்ப கொல்ல ஆயத்தப்படணும். அப்ப தகனிக்க ஆயத்தப்படணும். எதுக்கு தகனிக்கப்பட ஆயத்தப்படணுமா? நாம் யார் மீது அதிகமா அன்பு வைத்திருக்கிறோமோ அந்த அன்பை உடைக்கிறதுக்கு நம்ம முதலாவது என்ன பண்ணணும், நம்மள ஒப்பு கொடுக்கணும். பலிபீடத்தை செப்பனிடுவதுன்னா ஆபிரகாம் சும்மா ஒன்றும் பலிபீடத்தை என்ன பண்ணல, கட்டுறதுக்கு அங்க ராவோட ராவா கிளம்பி வரல. முதலாவது தன்னுடைய அன்பை அவன் உடைத்து விட்டு அந்த பலிபீடத்தை கட்டுறதுக்கு என்ன பண்ணாரு, வந்தாரு. வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, பலிபீடத்தை கட்டணும் சொல்லிதான் பலிபீடத்தை கட்ட வைக்கிறாரு ஆண்டவர். ஒன்றும் பலிபீடத்தை கட்டினதுக்கு அப்புறம் பலிபொருள் இதானு என்ன பண்ணல, சொல்ல கிடையாது. அவர் தெளிவா சொல்றாரு, உன் நேச குமாரனாகி ஈசாக்குன்னு என்ன பண்ணணும், பலி செலுத்தணும். அதுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டணும். அதுக்கு நான் காட்டுற இடத்துக்கு தான் நீ என்ன பண்ணணும், போகணும். இப்ப ஆபிரகாமுக்கு வார்த்தை தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, நீ மோரியா மலைக்கு போகணும், அங்க ஒரு மலையை நான் உனக்கு காட்டுறேன், அங்க ஒரு பலிபீடத்தை நீ கட்டு, அந்த பலிபீடத்தின் மேல உன் நேசகுமாரனா ஈசாக்க நீ என்ன பண்ண, தகன பலியா செலுத்து. அப்ப முதலாவது வார்த்தை என்னன்னா, கொல்ல வேண்டும். எதை கொல்ல வேண்டும்? இயேசுவை விட, தேவனை விட நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களை பலிபீடத்தில் வைக்க வேண்டும். இயேசுவை விட எனக்கு இவரை விட இவர் முக்கியம்,
எது முக்கியமா இருந்தாலும், ஈசாக்கு ஆபிரகாமுக்கு 25 ஆண்டு காலமாய் கர்த்தர் முக்கியமாய் இருந்தார். இப்ப சில நாட்களாக அவருக்கு ஈசாக்கு முக்கியமா இருக்காரு. நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் திரும்பி பார்ப்போம்னா, கொஞ்ச நாளுக்கு முன்பாக இயேசுநாதர் நமக்கு ரொம்ப முக்கியமா இருந்தாரு. இயேசுவின் அன்பு நமக்கு முக்கியமா இருந்துச்சு. இயேசுவே நீங்க இல்லாம வாழ முடியாது, நீங்க இல்லாம இருக்க முடியாது. திரும்பினா ஸ்தோத்திரம், உக்காந்தா ஸ்தோத்திரம், எழுந்தா ஸ்தோத்திரம், நடந்தா ஸ்தோத்திரம், வேலைக்கு போனா ஸ்தோத்திரம், வேலையை விட்டு வீட்டுக்கு வந்தா ஸ்தோத்திரம். இப்படி ஸ்தோத்திரத்திலே போன வாழ்க்கை இன்னைக்கு ஸ்தோத்திரம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்குன்னா, எங்கேயோ பலிபீடம் என்ன பண்ணுது, உடஞ்சி நேசம் எங்கேயோ மாறி வேற பக்கம் டிராவல் ஆகி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கணவன் மனைவி இருவர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், மனைவியும் கணவனும் மனைவி இருக்கிற இடத்துல மனைவிக்கு நல்லா தெரியும் தன்னுடைய கணவனார் எப்படிப்பட்ட நேசத்தை காண்பிக்கூடிய கணவனார் அப்படின்னு. அதே போல கணவருக்கும் தெரியும் தன்னுடைய மனைவி எப்படிப்பட்ட நம்மளை நேசிப்பா அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நாள் ஆகுது, மனைவி நேசம் குறையுது, மனைவிக்கு கணவனுடைய நேசம் குறையுது. இப்ப தன்னை போல 2 பேருக்கு என்ன வரும், கேள்வி வரும். இவ்வளவு நாள் நேசிச்ச என்னுடைய மனைவி ஏன் இப்ப நேசிக்க மாட்றா? இவ்வளவு நாள் நேசிச்ச என்னுடைய கணவனை ஏன் இப்ப நேசிக்க மாட்றாரு? அப்ப அன்பு வேற எங்கேயும் என்ன பண்ணுது, டிராவல் ஆகுது. அதற்கு உலகத்துல அநேக பேர் உண்டு. இப்ப ஆபிரகாமுடைய அன்பு எங்க டிராவல் ஆகுது? இயேசுநாதரை விட்டு, தேவனை விட்டு 25 ஆண்டு காலமாய் வாக்குத்தத்தத்தை கொடுத்து வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆபிரகாமை காப்பாற்றி கூட்டி வந்த தேவனை விட இப்ப யாரு பெருசாயிட்டா? ஈசாக்கு பெருசாயிட்டான். வாசிங்கள ஒரு வார்த்தைய, மத்தேயுவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29, 30 வசனத்தை வாசிக்கலாமா? உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். ஸ்தோத்திரம். இங்க வார்த்தை அழகா இயேசுநாதர் சொல்றாரு மலை பிரசங்கத்துல, எப்பா உனக்கு எது இடரல் உண்டாக்குதோ அதை தூக்கி எறிஞ்சிரு. உன் வாழ்க்கையில எது உனக்கு இடரலா இருக்கோ அந்த இடரலை நீ என்ன பண்ணாத, உன் வாழ்க்கையில தொடர அனுமதிக்காத. அததான் மத்தேயுல சொல்றாரு, உன் வலது கண் உனக்கு இடரலை உண்டாக்கினால் அதை நீ என்ன பண்ணு, எரிஞ்சிரு, பிடிங்கிரு. உன் கை இடரல் இருக்கு, உன் கை உனக்கு இடரல் உண்டு பண்ணுதா, உன் கால் உனக்கு இடரல் உண்டு பண்ணுதா, உன் கண் உனக்கு இடரல் உண்டு பண்ணுதா, உன் சிந்தை உனக்கு இடரல் உண்டு பண்ணுதா, உன்னுடைய வாழ்க்கையில தேவ அன்பை விட்டு இடர பண்ணுகிற காரியம் எதுவோ அதை பிடுங்கி எரிஞ்சு போற நம்ம என்ன பண்ணணும், முதலாவது ஆயத்தமாகணும். ஆபிரகாம் கட்டிய பலிபீடம் அப்படிப்பட்ட ஒரு பலிபீடம். ஆபிரகாம் தன் மகனுன்னு பார்க்காம என்ன பண்ணாரு, தூக்கி வச்சுட்டாரு. அதான் எபிரேயர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும். எபிரேயர் 11:19 வசனத்துல தன் ஒரே பேரான குமாரனை அவர் ஒப்பு கொடுக்க அவர் ஆயத்தமானார். ஆபிரகாம் குறித்து அப்படிதாங்க போடப்பட்டிருக்கும். ஒரே பேரான குமாரனை ஆபிரகாம் என்ன பண்ணாரு, தகனிக்கும்படி பலிபீடத்துல என்ன பண்ணாரு, கிடத்தினாரு. அப்ப முதலாவது நம்ம பலிபீடத்தை இன்னைக்கு நம்ம எப்படி செப்பரேட்டணுமா, தேவனை விட்டு இடர பண்ணுகிற காரியத்தை நம்ம உடைச்சு பலிபீடத்தை என்ன பண்ணணுமா, கட்டணுமா. ஆபிரகாம் அப்படிதான் அந்த பலிபீடத்தை கட்டினாரு. ஈசாக்கு மேல இருந்த அதிகமான நேசத்தை உடைச்சுதான் அந்த பலிபீடத்தை என்ன பண்ணாரு, கட்டினாரு. அப்ப இன்னைக்கு நம்ம முதலாவது நம்மை தேவ சமூகத்திலிருந்து இடர பண்ணுகிற காரியம், தேவ அன்பை விட்டு இடர பண்ணுகிற காரியம், ஜபத்தை விட்டு இடர பண்ணுகிற காரியம், தேவ அபிஷேகத்தில் இடர பண்ணுகிற காரியம், தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கிற காரியத்துல நம்ம எதெல்லாம் இடர பண்ணுகுதோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு என்ன பண்ணணும், நாம உடைச்சு தேவ சமூகத்துல பலிபீடத்தை கட்ட நம்ம என்ன பண்ணணும், புறப்படணும். அதே குறிச்சு வச்சுக்கோங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களையும், அதே போல ஸ்தோத்திரம் மார்க்குவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 43 முதல் 48 வசனங்களை நீங்க என்ன பண்ணுங்க, குறித்து வைத்து கொள்ளுங்க. அதுல சொல்லப்பட்டிருக்க, இன்னைக்கு இப்ப மத்தேயு 5ல் வாசிச்ச அதே வசனத்தை தான் மத்தேயு 18:8-9 சொல்லப்பட்டிருக்கும். மார்க்கு 10:13 முதல் 48 வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அதை நீங்க தெளிவா வீட்டுல உட்காந்து வாசிச்சு பாருங்க. அழகா வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். நீ எரி நரகத்துக்கு போறதை விட, நீ எரி நகரத்துக்கு போறதை விட சப்பானியா, குருடனா, ஊனமுற்றவனா,
பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பது எனக்கு மிகுந்த நலமா இருக்குன்னு சொல்லி அங்க வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கும். கவனிச்சு பாருங்க, நம்ம உலக மனுஷனோட சேர்ந்து நம்ம இடறி 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 தேவ சமூகத்தை விட்டு இடறி போய் வாழ்ற வாழ்க்கையை விட அந்த இடறுகிற மனுஷனை உடைச்சு தேவ சமூகத்துல வாழ்றது நமக்கு மிகுந்த ஆறுதலா மிகுந்த பலனா இருக்கும். அல்லேலூயா. அததான் இங்க வார்த்தை சொல்லுகிறது, நீ உன்னை இடற பண்ணுகிற காரியம் எதுவோ அதை உடைச்சிரு. நீ எதை பெருசா நினைக்கிறியோ, நீ எது உன் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறியோ அதை உடைச்சிரு. அதை உடைச்சாதான் உன்னால பலிபீடத்தை என்ன பண்ண முடியும்? செப்பனிட முடியும். ஆபிரகாம் தன்னுடைய மகனை கொல்லும்படியாக தன் இருதயத்தில் முடிவு செய்யாவிட்டால் ஆபிரகாமால பலிபீடத்தை என்ன பண்ணிருக்க முடியாது? செய்திருக்க முடியாது. ஆபிரகாம் ஒரு முடிவு பண்ணிட்டாரு, என் மகனை நான் தகனிக்க போறேன். கர்த்தர் என் மகனை கேட்டுட்டாரு. கர்த்தர் இந்த காரியத்தை கொடுக்க சொல்லிட்டாரு. நான் தகனிக்க ரெடியா இருக்கேன். நான் பலிபீடத்தை கட்ட போறேன். யாருடைய பலிபீடத்துலலாம் கர்த்தருடைய அக்கினி எரியணும்னு ஆசையா இருக்கு? என் பலிபீடத்துல கர்த்தருடைய அக்கினி எரியணும். என் பலிபீடத்துல கர்த்தருடைய அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். என் பலிபீடத்துல என்னைக்குமே அக்கினி அணையக்கூடாதுன்னு ஆசை இருக்கு அப்படின்னா, நீங்க பலிபீடத்தை செப்பனிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் உங்களை இடற பண்ணுகிறதை நீங்க உடைக்கணும். கல் எங்கிருந்து எடுக்கணும் தெரியுமா? நீங்க எதை நேசிக்கிறீங்களோ, உங்களை எந்த காரியம் இடற பண்ணுகுதோ அந்த காரியத்தை உடைச்சி அந்த கல்லை கொண்டு வந்து என்ன பண்ணுங்க? பலிபீடத்து மேல வச்சு கட்டுங்க. உங்களுக்கு புரியுதா? உடைச்சி அந்த கல்லை எடுத்து என்ன பண்ணுங்க? பலிபீடத்தை கட்டுங்க. இன்னைக்கு நிறைய வீடுகள் நீங்க கட்டும்போது பார்த்துருப்பீங்க, நிறைய வீட்டை இடிப்பாங்க. இடிச்சு என்ன பண்ணுவோம்னா செங்கலை பத்திரமா எடுத்து வைப்பாங்க. எதுக்குன்னா அடுத்த வீடு கட்டுறதுக்கு அது என்ன பண்ணும்? யூஸ் ஆகும் அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல அந்த செங்கல் இருந்தது சரிதான், ஆனா அது இருந்த நிலைமை தான் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? மோசமா இருந்துச்சு. அதனால அதை உடைச்சி அந்த செங்கலை எடுத்து மறுபடியும் அதே இடத்துல அதே செங்கலை வச்சு இன்னொரு மாளிகையை கட்டுறாங்க. அதற்கு பேர் என்ன? புதுமனை புகுவிழா. தேவ சமூகத்துல நம்ம எதை நேசிக்கிறோமோ அதை உடைச்சி அந்த கல்லை எடுத்து கொண்டு வந்து தேவ சமூகத்துல வச்சு நீங்க கட்டுவீங்கன்னா அது கர்த்தருக்கு உகந்த வாசனையா என்ன பண்ணும்? அது சுகந்த வாசனையா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஏற்றுக்கொள்வார். வாசிங்க, அதே திருப்பி கொள்ளுங்க. ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைப்பதால் சாவீர்கள், ஆவியிலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இங்க ரோமர்கள் நிருபத்துல பவுல் அழகா சொல்றாரு, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தால நீங்க நினைச்சா அது என்ன பண்ண முடியாது? மேற்கொள்ள முடியாது. ஆவியில என்ன பண்ணுங்க? போராடுங்க. சில விஷயத்தை, சில பலவீனத்தை உங்களால என்ன பண்ண முடியாது? மாம்சத்தால போராட முடியாது. மாம்சத்தால நீங்க ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த பாசம் உங்களை தடுக்கும், அந்த நேசம் உங்களை தடுக்கும். இவ்வளவா நேசிச்சேனே, இவ்வளவா அன்பு செலுத்தினே, இதை எப்படி நான் விட்டு வரது? இதை எப்படி நான் விட்டு வரது? இங்க நேசம்னாக்கா மகன் மேல வைக்கிற நேசம் தான், மனைவின் மீது வைக்கிற நேசம் தான், பிள்ளை இந்த நேசம் மட்டும் இல்ல, சிலருக்கு நிறைய விட முடியாத நேசம் இருக்கு, விட முடியாத ஆசைகள் இன்னும் இருக்கு. அதுவும் தேவ பார்வையில பொல்லாத நேசம்தான். அதனாலதான் இந்த ஆப்ஷன் உங்ககிட்டயே நான் கொடுக்குறேன். நீங்க நாம எதை அதிகமா நேசிக்கிறோமோ அதை உடைக்கும்படி கர்த்தர் அழைக்கிறாரு. எப்படி உடைக்கணுமா? ஆவியில உட. நீ மாம்சத்தோட நீ போனா கண்டிப்பா உடைக்க மாட்ட. ஆவியோட போ, ஆவியோடு போராடு. தேவ சமூகத்துல எப்படி போராடு? ஆவியோட போராடு. முடியாதுதான். நம்ம மாம்சமா இருக்கிற வரைக்கும் அந்த காரியத்தை உடைக்க முடியாது, செப்பனிட முடியாது. வார்த்தை சொல்லுது, ஆவியில போராடு. நீ ஆவியில போராடு. உன்னால முடியாதது எதுவுமே இருக்காது, முடியாதது எதுவுமே இருக்காது. அதனாலதான் ஆபிரகாம் கத்தி என்ன பண்ணாரு? ஓங்கினார். வெறுமன ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டவும் இல்லை, வெறுமன ஆபிரகாம் ஈசாக்க கைத்தால கட்டி பலிபீடத்துல படுக்க வைக்கவும் இல்லை. அந்த மகனை கொல்லும்படி கத்தி அவர் என்ன பண்ணார்? ஓங்கினாரு. கொஞ்சம் விட்டா கொன்றுபார். கர்த்தருடைய சத்தம் ஒரு நிமிஷம் தாமதமா இருந்தா ஈசாக்குடைய தொண்டையில கத்தி என்ன பண்ணிருக்கும்? இறங்கிருக்கும்.
அப்ப நம்ம எதுக்கு தயாராகணுமா? தகனிக்கிறதுக்கு தயாராகணுமா? சில உறவுகளை கொல்றதுக்கு, சில நேசங்களை முறிக்கிறதுக்கு, சில அன்பை உடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தயாராகணும். ஏன் இந்த பலிபீடம் கட்டணும்னா, நம்ம இன்னும் தேவனை விட வேற எதையோ என்ன பண்றோம்? நேசிக்கிறனால தான் இந்த பலிபீடத்தை ஆண்டவர் கட்ட சொல்றாரு. ஆபிரகாம் கட்டிய பலிபீடத்திலே ஆண்டவர் அதை ஆபிரகாமை தரிசிக்க விட்டிருக்கலாம். ஆபிரகாம் கட்டிய பலிபீடத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை தொழுது கொள்ள விட்டிருக்கலாம். ஆனா ஏன் ஒரு புதிய பலிபீடத்தை உருவாக்க சொல்றாருன்னா, நேசம் ஆபிரகாம் வேறு எதுன் மேலேயோ திணிக்க ஆரம்பிச்சுட்டார். இன்னைக்கு எதுக்கு நமக்கு இந்த ஒரு பலிபீடத்தை செப்பனிடுகிற ஒரு ஜபத்தை நமக்கு வைத்திருக்காருன்னா, நம்முடைய நேசம் வேற எங்கேயும் என்ன பண்ணுது? டிராவல் ஆகி போகுது. சிலருக்கு ஜப நேரத்துல, தேவ சமூகத்துக்கு வர நேரத்துல இதை விட வேற ஒரு காரியம் நம்ம கமிட் ஆயிட்டோம்னாக்கா, தேவ சமூகத்தை விட நமக்கு அவங்க நேசம் ரொம்ப பெருசா தெரியுதுல்ல, ஜபத்தை விட அவங்க நேசம் நமக்கு பெருசா தெரியுதுல்ல, நம்ம ஜெபித்து கொண்டு இருப்போம். அந்த நேரத்துல ஒரு ஃபோன் கால் அடிக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த ஃபோன் காலை நம்ம பேசுவோமா இல்ல தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? நம்ம தேவ சமூகத்துக்கு ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம், தேவ சமூகத்தில் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம். இப்போ நமக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலை நம்ம பேசுவோமா இல்லை அந்த ஃபோன் காலை கட் பண்ணிட்டு கர்த்தருடைய சமூகத்தை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்போமா, கர்த்தரை தொழுது கொள்வோமா? அட்டன் பண்ணி பேசுவோம் இல்லையா? தேவ சமூகத்தோடு ஏஞ்சி வெளியில போய் பேசுவோம். தனிப்பட்ட ஜப நேரத்தில் வீட்டில் ஜெபிக்கும் போது ஒரு ஃபோன் வருதுன்னா அடுத்து என்ன பண்ணுவோம்? பேசுவோம். பேசி முடிச்சுட்டு மறுபடியும் ஜெபத்தை என்ன பண்ணுவோம்? தொடருவோம். இதான் ஆபிரகாம் பண்ணாரு. இதான் ஆபிரகாம் பண்ணாரு. மகனை கொஞ்சுற வரைக்கும் கொஞ்சுவார், அப்புறம் தேவ சமூகத்துக்கு போவார். காலையில் ஏன் சொன்ன மகனை தூக்குறது என்ன, கொஞ்சுறது என்ன, ஆடுகள் மந்தைகளை மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மகனை தூக்கி கொஞ்சுறது என்ன, கொலாவுறது என்ன, அதற்கு அப்புறமா கர்த்தர். அதனாலதான் வச்சாரு செக்கு, பலிபீடத்தை கட்டு. நீ இப்படியே விட்டனா வாக்குத்தத்தம் உனக்கு என்ன பண்ணாது? பூரணமாகாது. இப்படியே விட்டனா நான் அழைத்த ஆபிரகாமன் என்ன பண்ண மாட்டேன்? இருக்க மாட்டேன். இன்னைக்கு ஏன் தெரியுமா சில பலிபீடத்தை ஆண்டவர் கட்ட சொல்றாரு? தேவன் எதை நம்மள்ட்ட நம்பி அழைச்சாரோ அந்த நம்பிக்கையை நம்ம உடச்சிக்கிட்டு இருக்கிறனால தான் கர்த்தர் மறுபடியும் ஒரு பலிபீடத்தை என்ன பண்ண சொல்றாரு? கட்ட சொல்றாரு. நம்ம அழைக்கும் போது அழைப்பட அழைச்சாரு, நம்பி அழைச்சாரு, நம்பி ரட்சிப்பை கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த நம்பிக்கைக்கும் அந்த ரட்சிப்புக்கும் நம்ம பாத்திரவான்களா இல்லாத அளவுக்கு சில சமயங்கள் நம்முடைய செய்கை என்ன பண்ணுது? மாறுறதுனால தான் இன்னைக்கு ஒரு பலிபீடத்தை ஆண்டவர் திரும்ப செப்பரேட் சொல்றாரு. எதற்கு இந்த பலிபீடத்தை செப்பரேட் விடணுமா? நீ எதை நேசிக்கிறியோ அதை உடைச்சி அதுல இருந்து எடுக்கிற கல்லு தான் இப்ப நீ கட்ட போகிற பலிபீடத்துக்கான முத கல்லு. நம்முடைய முத கல் எங்க இருந்து எடுக்க சொல்றாரு? நீ எதை நேசிச்சு என் சமூகத்தை விட்டு போனியோ அதை உடைச்சு கொண்டு வந்து வை. அதுதான் என் பலிபீடத்துடைய முத கல். அதான் 1 கொரிந்தியர் 9:27 சொல்லப்பட்டிருக்கும், மற்றவர்களுக்கு உபதேசிக்கிற நான் தானே, என் சரீரத்தை நான் ஒடுக்கி என்ன பண்ணணும்? கீழ்ப்படுத்தணும். மற்றவங்களுக்கு உபதேசம் பண்றேன்ல. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம சிலருக்கு நம்மளை பார்த்து சிலர் என்ன பண்ணுவாங்க? குணப்படுவாங்க. நம்ம சிலர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவோம். ஆனா வார்த்தை சொல்லுது, நீ ஆலோசனை சொல்லுகிற மனுஷனா இருக்கிற பட்சத்துல நீ ஒன்ன என்ன பண்ணு? செப்பனிடு ஃபர்ஸ்ட். அப்புறமா போய் ஆலோசனை சொல்லு, அப்புறமா போய் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணு. இங்க எல்லாமே குறிக்கப்படும். மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதா இருக்கட்டும், மற்றவங்களுக்காக தேவ சமூகத்தில் பரிந்து பேசுறதா இருக்கட்டும், மற்றவங்களுக்காக தேவ சமூகத்தில் அழுகிறதா இருக்கட்டும், நீ அழுகு, மன்றாடு, ஜெபம் பண்ணு, எல்லாத்தையும் பண்ண வேணான்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் ஒன்ன சரிப்படுத்து, அப்புறமா மன்றாடு. ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ம சரிப்படுத்திக்கணுமா? பிற்பாடுதான் தேசத்துக்காக, சபைக்காக, குடும்பத்துக்காக நம்ம கதறணுமா? ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை முதலாவது, ஒன்ன சரிப்படுத்துப்பா, அப்பதான் உன் சந்ததி என்ன பண்ணும்? சரிப்படும். நீ இப்படியே போய்கிட்டு இருந்தனா உன் சந்ததியும் அப்படியே போயிடும். நீ குணப்பட்டா உன் சந்ததி குணப்படும். நீ மாறினா உன் சந்ததி மாறும். நீ என் சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சனா உன் சந்ததி என் சத்தத்துக்கு என்ன பண்ணும்? கீழ்ப்படியும். அதனால ஆபிரகாமை பலிபீடத்தை கட்டு. அதனால ஆபிரகாமை நீ பலிபீடத்தை என்ன பண்ண? கட்டு. அதான் கலாத்தியரின் புஸ்தகத்துல 5:26 சொல்லப்பட்டிருக்கும், நாம் எப்படி இருக்கணுமா? வீண் புகழ்ச்சியை விரும்பாமல், மற்றவங்களை கோபம் மூட்டாம, பொறாமை கொள்ளாம இருக்கணுமா?
கலாத்தியர் 5:26 சொல்லுது, நாம் எப்படிப்பட்ட பலிபீடமா இருக்கணுமா? வீண் புகழ்ச்சியை தேடாம, மற்றவங்கள கோபம் மூட்டாம, பொறாம கொள்ளாத பலிபீடமா என்ன பண்ணணுமா? இருக்கணுமா? இப்ப இந்த ஆபிரகாமுடைய பலிபீடம் வரைக்கும் எப்படிப்பட்ட பலிபீடமா இருந்துச்சு? ஈசாக்க நேசிக்கிற பலிபீடமா இருந்துச்சு. ஈசாக்க மட்டுமே நேசிக்கிற பலிபீடமா இருந்துச்சு. ஈசாக்காக மட்டுமே வாழக்கூடிய பலிபீடமா இருந்துச்சு. இன்றைக்கும் நம்மள சிலருடைய வாழ்க்கை அப்படி இருக்கும் நான் நினைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்றோமோ இல்லையோ, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம வாழ்றோமா இல்லையா, நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம வாழ்றோமா இல்லையா? யாராவது நான் என் மனைவிக்காக வாழல, என் பிள்ளைக்காக வாழ்ற, நான் வேலை செய்யற, நான் வாங்கின கடனுக்காக நான் என்ன பண்ணல, வாழல, கர்த்தனுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு, அவர் வருக வரைக்கும் நான் அவருக்காக தான் வாழ்றேன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆபிரகாம கர்த்தர் என்ன சொல்லி அழைச்சாரு? நான் உன்னை பெரிய ஜாதியா என்ன பண்றேன், ஆக்குறேன், நீ என்னுடைய நாமத்தை தொழுது கொண்டு இருந்தா மாத்திரம் போதுன்னு தானே சொன்னாரு. ஆனா ஆபிரகாமுடைய ட்ராக் எங்க மாறுது? கர்த்தரை தொழுது கொண்டு இருந்தாரா? தொழுது கொள்ள வேண்டிய மனுஷர் தான், இப்ப ட்ராக் என்ன பண்ணிட்டாரு, மாத்திட்டார். அதேதான் நீதிமொழிகள் ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லும், நம்முடைய நேசம் நமக்கு மயக்கத்தை உண்டாக்குமா, நம்முடைய நேசம் நம்மளை மயங்கி போக வைக்குமா, மயங்கி போக வைக்குமா நேசம். ஆபிரகாம் ஈசாக்கு அதிகமா நேசிச்சதுனால ஈசாக்கிட்டே என்ன பண்ணிட்டாரு, மயங்கிட்டார். ஈசாக்கிட்ட மயங்கிட்டார். அதனால தேவ சமூகத்தை ஏஞ்சி போக விருப்பம் இல்லை. சிலருக்கு வேற வேற மயக்கம் உண்டு. அதுல மயங்குனதுனால ஏந்திரிச்சு போக என்ன பண்ணல, விருப்பம் இல்லை. இது வரைக்கும் ஜெபமான ஆபிரகாம் இப்ப மகனுடைய நேசத்துல மயங்கி, மகனுடைய பேச்சுல மயங்கி, மகனுடைய சிரிப்புல மயங்கி, மகன் நடக்கிறத பார்த்து மயங்கி, மகன் விளையாடுறத பார்த்து மயங்கி, பலிபீடத்தை கட்டுறத என்ன பண்ணிட்டாரு, மறந்துட்டார். பலிபீடத்தை கட்டுறத என்ன பண்ணிட்டாரு, மறந்து. அதனாலதான் கர்த்தர் நினைப்பு விட்டாரு, போய் பலிபீடத்தை கட்டு, போய் பலிபீடத்தை கட்டு. இன்றைக்கு எதையோ நம்ம ரசிச்சு மயங்கி கிடக்குறோமே, கர்த்தருடைய பலிபீடத்தை நம்ம கட்டுறதுக்கு நம்ம ரெடி ஆகுவோமா? அந்த பலிபீடத்தை கர்த்தருடைய அக்கினி எரியுமா? எங்க உக்காந்து எதை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், எதை பார்த்து மயங்கி உக்காந்து இருக்கிறோம்? அதை உடைங்க, அதை உடைங்க. நீங்க எதை ரசிச்சு மயங்கினாலும் அதை உடைக்காம நீங்க கர்த்தருக்காக இனி எழும்ப, நாம எழும்ப, நம்முடைய பலிபீடத்தில் அக்கினி எழும்ப, நாம கர்த்தருக்காக பிரயாணப்பட முடியாது. எந்த இடத்துல மயங்கி கிடக்கிறோமோ அதை உடைச்சி அந்த கல்லை கொண்டு வந்து முத கல்லா வைங்க, வச்சிருங்க. அடுத்தடுத்த கல் தானா என்ன பண்ணும், அடிக்கிட்டே போகும். பலிபீடம் முழுமை அடையும், தேவ அக்கினி இறங்கும். அவியாத ஒரு அக்கினியை கர்த்தர் எரிந்து கொண்டே இருக்க வைப்பார். இப்போ மொத கல் எங்க எடுத்து வைக்கணுமா, நம்ம எங்க மயங்கி கிடக்குறோமோ அதை உடைங்க. எதுவானாலும் சரி, இதுதான் கிடையாது. உங்களை எந்த காரியம் மயக்கி வச்சிருக்கோ அதை உடைச்சிருங்க. இது இல்லாம நான் இல்லை, இது இல்லாம என்னுடைய காலை நேரம் எழும்பாது, இது இல்லாம என் இரவு நேரத்தில் தூக்கம் வராது, இது இல்லாம எனக்கு ஒரு நாள் பொழுது போகாது, இது இல்லாம அது இல்லாம அது இல்லாம எது இல்லாம எதில் மயங்கி இருக்கிறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் உடைங்க. அதை உடைச்சு முதக்கல்ல வந்து வைங்க. அதுதான் நம்ம கட்ட போற முதல் செப்பனேடு. நம்முடைய பலிபீடத்தை செப்பனேடுவதற்கான முதற்கல் எங்க இருந்து எடுக்கிறோமா, எதை நம்மளை மயக்கி வச்சிருக்குதோ அதை உடைச்சி வாங்க. அதனாலதான் ஸ்தோத்திரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 37வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கும், தேவனை விட யாரை நம்ம நேசிச்சாலும் அது கர்த்தருக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. அந்த வசனத்தை வாசிங்களேன், மத்தேயு 10:37. ஏன்னா அங்கே அழகா டீட்டெயில் கொடுத்துருக்காரு, எதை நேசிக்கணும், எப்படி நேசிக்கணும், யாரை நேசிக்கணும், யாரை நேசிக்க கூடாது அப்படின்னு வாசிங்க. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன்
வாசிங்க. எனக்கு பாத்திரன் அல்ல, எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகனையாவது மகளையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல எனக்கு பாத்திரன் அல்ல. அல்ல. தகப்பனையும் தாயும் நேசிச்சாலும் அது என்னதான்? பாவம். மனைவியாவது மகனையாவது நேசிச்சாலும் அது பாவம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லுது, நான் உன்னை அழைச்சது நீ என்னைய பின்பற்றி வரும்படிதான். ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துல முதல் வாசனத்துல என்ன வார்த்தை சொன்னாரு? நீ என்னை பின்பற்றி வா, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நீ வா, காண்பிக்கிற இடத்துக்கு போ. இதுதான் ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்ததான பிரதானமான வார்த்தை. அந்த வார்த்தையின்படி 25 வருஷம் ஆபிரகாம் வாழ்ந்தாரு. இப்ப வாழ முடியல, காரணம் ஈசாக்கு வந்துட்டான். 25 வருஷமா வாழ்ந்தாருங்க. 25 வருஷமா மனைவியை நேசிக்கல, தகப்பனை நேசிக்கல, விட்டு வந்த குடும்பத்தை திரும்பி பார்க்கல. ஐயோ எங்க அப்பா இருந்தாரு, அப்பா செத்து போயிடுறது ரெண்டாவது விஷயம், அப்பாவும் போயிட்டாரு. ஆனா ஆபிரகாம் திரும்பி என்ன பண்ணல? ஆபிரகாமுக்கு சொந்தங்கள் இருக்கு, ஆபிரகாம் திரும்பி பார்க்கல. போய் ஊருக்கு போயிட்டு வருவோம், ஆபிரகாம் போகல. எங்க இருக்காரு? கர்த்தர் அழைத்த இடத்திற்கு நான் போவேன், திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி 25 வருஷமா இருந்தவனுக்கு இப்ப ஏன் இருக்க முடியல? நமக்கு ஒரு வார்த்தை, இத்தனை ஆண்டு காலங்களாய் என் நேசத்துக்குள் இருந்த உனக்கு ஏன் இப்பொழுது என் நேசத்துக்குள் வர முடியல? இத்தனை வருஷம் இருந்தலப்பா, இத்தனை வருஷம் இருந்தலாமா, இப்ப ஏமா இருக்க முடியல? நம்மளை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை அதான் வருது, இத்தனை வருஷமா என்னைய சேவித்த உன்னால ஏன் இப்ப சேவிக்க முடியல? நானே உன்னை பலிபீடம் கட்ட கூப்பிடுற அளவுக்கு உன்னுடைய நேசம் என்னை விட்டு தூரமா போகுது, ஏன் தூரமா போகுது? ஆபிரகாம கர்த்தர் பலிபீடம் கட்ட சொன்னாரா? இதற்கு முந்தைய அதிகாரத்துல ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல அவங்க ஒரு பலிபீடத்தை கட்டியிருப்பாரு. ஆபிரகாம் கர்த்தர் சொல்லி கட்டினாரா? கர்த்தர் ஆபிரகாமா கட்டினாரா? தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை ஆபிரகாம், இப்படிதானே ஆபிரகாம் பலிபீடம் கட்டினாரு. இப்பயும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பலிபீடம் குறைய ஆரம்பிக்குது. காரணம் என்ன? ஈசாக்கு. காரணம் என்ன? ஈசாக்கு. ஏன் ஜெப வாழ்க்கை குறையுது? ஏன் வேத வாசிப்பு குறையுது? ஏன் தேவனோட இருந்த நெருக்கம் குறையுது? ஏதோ ஒரு நேசம் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் பரிசுத்தமான வாழ்க்கைய தொடர முடியல. இன்னைக்கு ஏன் சில வாழ்க்கைய தொடர முடியலன்னா, இப்படிப்பட்ட சில நேசங்கள் மறைஞ்சு இருக்கிறதுனாலதான் தொடர முடியல. அதனாலதான் வார்த்தை, உடைக்காம நீ தொடர மாட்டப்பா. நீ இந்த காரியத்தை செய்யாம இதற்கு அப்புறம் ஒரு அடி நான் என்ன பண்ண மாட்டேன், நகர்த்த மாட்டேன். மோசே சொன்னார்ல, மேகம் கிளம்பலாம் நான் என்ன பண்ண மாட்டேன், புறப்பட மாட்டேன். அப்ப அது போல பலிபீடத்தை செப்பனிடாம கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், நம்மள புறப்பட விட மாட்டார். எத்தனை ஆண்டு காலங்கள் ஆனாலும் வாக்குத்தத்தம் பூரணம் ஆக வேண்டும் என்றால் பலிபீடத்தை செப்பனிடணும். எப்படி செப்பனிடணும்? எங்கிருந்து கல்லை எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, நாம் எதை அதிகமாய் நேசிக்கிறோமோ அதை உடைத்து அந்த கல்லை எடுத்துட்டு வரணும். அந்த நேசம் எதுவா இருந்தாலும் சரி, அந்த நேசம் எதுவா இருந்தாலும் சரி. அதனாலதான் பேதுருக்கிட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்டாரு. யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்துல, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா 3 முறை கேட்டு 3வது முறையும் பேதுரு நான் உண்மையே நேசிக்கிறேன் ஆண்டவர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என் ஆடுகளை மெய்ப்பாயாகன்ற வாக்கு தத்துவத்தை பேதுருக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் பலிபீடத்திற்கு நம்ம என்ன பண்ணணும், போகணும். பலிபீடத்தை செப்பனிடணும். எப்படி செப்பனிடணுமா? தேவனை விட யாரை நான் நேசிக்கிறேன், கொண்டு வந்து முதக்கல்லா வைப்போம். இப்ப முதலாவது நம் உடைக்கிறதுக்கு, அதனாலதான் நான் சொன்னேன், கொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரெடியா இருக்கணும். சிலருக்கு சில நேசத்தை கொல்ல விருப்பம் இல்லை, சில உறவை முறிக்க விருப்பம் இல்லை, சில அன்பின் பிணைப்பை துண்டிக்க விருப்பம் இல்லை. நம்ம துண்டிக்காம இருப்போம்னா கர்த்தர் செயல்பட மாட்டார், நம்ம துண்டி போனா கர்த்தர் செயல்படுவார்.
ஆபிரகாமுக்கு வச்ச டெஸ்ட், ஆபிரகாம் கொல்லுவானா மாட்டானா? இப்ப புரியுதா முதல் தலைப்புக்கு ஏன் பேர் இப்படி வச்சேன்னு? ஃபர்ஸ்ட் நம்ம எப்படிப்பட்டவங்களா மாறணும்? கொல்றவங்களா மாறணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா இல்ல, தேவனுக்கு விரோதமா என்கிட்ட எது இருக்கோ அதை நான் கொல்லணும். தேவனுக்கு விரோதமா நான் எதை வச்சிருக்கேன் அதை நான் கொல்லணும். அது எவ்வளவு பெரிய உறவா இருந்தாலும் அதை முறிச்சிட்டு வான்னு ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. இப்ப முதலாவது முறிக்க, கொல்ல, தகனிக்க ஆயத்தமா? அல்லேலூயா. தேவன் விரும்பாத, தேவனை விட்டு பிரிக்கிற, தேவ நேசத்தை விட வேறு எது மேல நம்ம நேசம் இருக்கோ அதை இன்னைக்கு நீங்க கொல்ல ஆயத்தமா? நீங்க உடைக்க ஆயத்தமா? அதிலிருந்து முதல் கல்லை எடுத்து செப்பனிட ஆயத்தமா? ஆயத்தம் என்றால் நமக்கு சொன்னதை செய்ய கர்த்தரும் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது முக்கியத்தை காண்பிக்க வேண்டும். இரண்டாவது முக்கியத்தை காண்பிக்க வேண்டும். அதே வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 22:9-10. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். ஸ்தோத்திரம். இங்க இரண்டாவது நம்ம தியானிக்கிற வார்த்தை என்னன்னா, முக்கியத்தை காண்பிக்க வேண்டும். எது முக்கியம்? புள்ளையா ஆண்டவரா? எது முக்கியம்? இப்ப முக்கியத்தை காண்பிக்கணும். நம்ம வாயில சொல்றது ரெண்டாவது. முதல் பகுதியை நம்ம கொல்ல ஆயத்தமான்னு கேட்டோம். நான் ஆயத்தம், நான் உடைக்க ரெடியா இருக்கிறேன், நான் இயேசுவை விட யாரையும் நேசிக்க மாட்டேன், அப்படி நேசிச்சு அந்த நேசத்தை நான் முறிக்க ரெடியா இருக்கேன்னு நம்ம சொன்னோம். இங்க வார்த்தை, ரெண்டாவது வார்த்தை என்ன வருது? நீ சொன்னல்ல, செய்ய ரெடியா இருக்கியா? நான் உனக்கு வார்த்தையை கொடுத்தேன், நீ வேகமா கட்டையை எடுத்துக்கிட்டு கழுதையை சேனம் கட்டிக்கிட்டு உன் மகனை கூட்டிட்டு வந்துட்ட. இப்ப மகனா நானா, எது முக்கியம்? இப்ப நீ அதை நிரூபிச்சு காட்டு. அதை நீ நிரூபிச்சு காட்டு. இப்ப இரண்டாவது, நாம் எது முக்கியம் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். இது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையா இருக்கு. இன்னைக்கு உலகத்துக்கு நம்ம எது முக்கியம் நம்ம காட்டணும். பிசாசு யோபுவை குறிச்சு பிசாசு தேவன்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீர் அவனை ஆசீர்வதிக்கிறதுனால மட்டும்தான் அவன் உண்மை சேவிக்கிறான். இப்ப இயேசு கிறிஸ்து நிரூபிக்கணும், ஆண்டவர் நிரூபிக்கணும், இல்லடா நீ நினைக்கிறது தப்பு, யோபு கொடுத்தாலும் என்னை நேசிப்பான், யோபு கிட்ட இருந்து எடுத்தாலும் யோபு என்னை நேசிப்பான், யோபுவை நான் வியாதி படுக்கையில படுக்க வச்சாலும் யோபுவுக்கு நான் தான் முக்கியன்றத இன்னைக்கு நீ உணரும்படி யோபுவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? சோதனைய அனுமதிக்கும்படி பிசாசுகிட்ட ஒப்பு கொடுத்தார். எது முக்கியம்? பணம் கொடுத்ததுனால இயேசுநாதர் முக்கியமா? வேலை கொடுத்ததுனால இயேசுநாதர் முக்கியமா? நம்முடைய வியாதியை சுகமாக்குறதுனால இயேசுநாதர் முக்கியமா? நமக்குடைய பலவீனத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குனதுனால இயேசுநாதர் முக்கியமா? இல்லை, என்னைய பலவீனப்படுத்தினாலும் எனக்கு இயேசுநாதர் தான் முக்கியம், எனக்கு வியாதியை கொடுத்தாலும் எனக்கு இயேசுநாதர் தான் முக்கியம், என் வாழ்க்கையில் கஷ்டத்தின் மேல் கஷ்டத்தை கொடுத்தாலும் எனக்கு இயேசுநாதர் தான் முக்கியம், எனக்கு துன்பத்தின் மேல் துன்பத்தை கொடுத்தாலும் இயேசுநாதர் தான் முக்கியம், எனக்கு வேலையே கிடைக்காம நான் வருமானம் இல்லாதவனாய் போனாலும் எனக்கு இயேசுநாதர் தான் முக்கியம். இப்போ முக்கியத்தை காண்பிக்கணும். இப்போ யாரு காண்பிக்கணும் முக்கியத்தை? யோபு காண்பித்தே ஆக வேண்டும். ஏன்னா மேலே ஒரு சவால் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, நம்மளை குறித்து இப்படிப்பட்ட சவால் தான் என்ன பண்ணுது? நடந்துக்கிட்டே இருக்கு. யோபு மட்டும்தான் இல்லைங்க, இன்னைக்கு என் பேர்லேயும் ஒரு சவால் நடந்துக்கிட்டு தான் இருக்கு, உங்கள் ஒவ்வொருவருடைய பேர்லேயும் ஒரு சவால் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இதை பண்ணுவானா? இப்படி தான் பண்ணுவானா இல்லை இப்படி பண்ணுவானா? தேவன் நினைக்கிறபடி செய்வோமா இல்லை பிசாசு நினைக்கிறபடி செய்வோமா? இன்னைக்கு எதை முக்கியத்துவப்படுத்துறோங்கிறதான போட்டி இன்னைக்கு நம்முடைய பேரில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு சோதனையின் நேரம். இப்போ எதை முக்கியம் ஆபிரகாம் காட்ட போறாரு தெரியலையே. ரோமர் கலந்த நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்க. பவுல் அங்கே அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார். ரோமர் கலந்த நிருபம் 8ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 8:36 முதல் 39.
கிறிஸ்துவின் அன்பை விட்டு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, உபத்திரவமோ, வியாகுலமோ, ம், துன்பமோ, ம், பசியோ, ம், நிர்வாணமோ, ம், நாசமோசமோ, ம், பட்டயமோ, ம், இவைகள் எல்லாவற்றிலேயும் ம், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே ம், முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ம், மரணமானாலும் ம், ஜீவனானாலும் ம், தேவ தூதர்களானாலும் ம், அதிகாரங்களானாலும் ம், வல்லமைகளானாலும் ம், நிகழ்காரியங்களானாலும் ம், வருங்காரியங்களானாலும் ம், உயர்வானாலும் ம். தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். பவுலுடைய வார்த்தை என்ன நடந்தாலும் நான் அன்பை விட்டு என்ன பண்ண மாட்டேன், பிரிய மாட்டேன். காரணம் எனக்கு அதுவே முக்கியம். காரணம் எனக்கு அது முக்கியம். இத்தனை வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் அன்பிட்டு நம்ம பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. அடுத்து 38வது வசனத்துல மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதரானாலும் அதிகாரமானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களோ வருங்காரியங்களோ. என் எதிர்காலமே ஆனாலும் எனக்கு யாரு தான் முக்கியம்? இன்னைக்கு இதை செய்ப்பா, உன் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சில பேர் சொல்லுவாங்க. இன்னைக்கு இதை நீ செஞ்சனா உன் காலத்துக்கும் நான் உனக்கு என்ன பண்றேன், நன்மை உண்டாகும்படி செய்யறேன். அப்படிதான் ஆபிரகாம்கிட்ட ஒருத்தர் வந்தாங்க. ஆபிரகாமே, நீ எனக்கு என்ன நீ என்ன பண்ண, கப்பங்கட்டு, நீ ஜெயிச்சு வந்த பத்தியா, இதுல பொருட்களை பூரா நீ எடுத்துக்க, ஜனங்களை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு ஒரு ராஜா கேட்டார். அப்ப ஆபிரகாம் சொன்னார், ஆபிரகாமுக்கு ராஜாவுடைய வார்த்தை முக்கியம் இல்ல. நாளைக்கு ராஜாவால தனக்கு தயவு கிடைக்கும்ன்றது ஆபிரகாமுக்கு முக்கியம் இல்ல. நாளைக்கு ஏதாவது ஒரு உதவி ராஜா கிட்ட பின்ன ராஜா நமக்கு செய்வான்றது ஆபிரகாமுக்கு முக்கியம் இல்ல. ஆபிரகாமுக்கு எது முக்கியம்? என் தேவன் கொடுத்த வெற்றிய நான் எந்த மனுஷனுக்கும் பங்கிட்டு தர மாட்டேன். எனக்கு முக்கியம் என் தேவன் தான். அப்ப வார்த்தை எப்படின்னா, நமக்கு அனுகூலம் கிடைக்கும் என்று சில மனுஷங்களை நம்ம முக்கியத்துவம் படுத்துறோம் பாத்தீங்களா? நமக்கு அனுகூலம் கிடைக்கும்னு சொல்லி சில மனுஷன் நம்ம தயவு பாராட்டுறோம் பாத்தீங்களா? நமக்கு இவங்க அனுகூலமா இருப்பாங்க, இந்த காலத்துல இவங்க அனுகூலமா இருப்பாங்க, அந்த காலம் வரும்போது அவங்க அனுகூலமா இருப்பாங்க, நான் பணம் கேட்டா அவங்க எனக்கு உடனே கொடுப்பாங்க, அதனால அவங்க எனக்கு முக்கியம், அவங்க சொன்ன வேலை எனக்கு முக்கியம், அதனால நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போக மாட்டேன், அதனால இன்னைக்கு நான் ஜெபிக்க மாட்டேன், அவங்க எனக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்க, செய்யறனா கோச்சுக்குவாங்க. இந்த நேசத்துக்கு எத்தனை பேர் கட்டுப்பட்டு இருக்கிறீங்க? இதை நான் செய்யலன்னா அவங்க கோச்சுக்குவாங்க, அதனால நான் செஞ்சுட்டு அப்புறமா ஜெபிக்கிறேன், அப்புறமா ஊழியம் செய்கிறேன், அப்புறமா நான் கர்த்தருடைய காரியத்தை பார்க்கிறேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சாகணும் உனக்கு எது முக்கியம் அப்படின்னு. மகனா நானா, இன்னைக்கு எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும். இன்னைக்கு எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும். எது முக்கியங்க? வாக்கு தத்தம் முக்கியமா, வாக்கு தத்தம் கொடுத்த கர்த்தர் முக்கியமா? ஈசாக்கு வாக்கு தத்தம் மட்டும்தான், ஆனா ஈசாக்க கேட்கிறவர், ஈசாக்க கொடுத்தவர். இன்றைக்கு நம்ம இடத்துல இருந்து கர்த்தர் சில விஷயத்தை எடுக்க நினைக்கிறாருன்னா கொடுத்தது அவர் தான். யோபு அதான் சொன்னாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கொடுத்தவருக்கு எடுக்க உரிமை இருக்கு, எடுத்தவருக்கு கொடுக்கிற அதிகாரமும் இருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொன்ன யோபுவுக்கு கர்த்தர் ரெட்டத்தனையா என்ன பண்ணாரு? அதிகாரம் உண்டு அவருக்கு. கொடுத்ததை எடுக்க அவருக்கு அதிகாரம் இருக்குன்னா, எடுத்ததை ரெட்டத்தனையா கொடுக்கவும் அவருக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. ஆனா எது முக்கியம்? அதை நம்ம தான் தீர்மானிக்கணும். நம்முடைய தீர்மானம் தான் தேவனுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துங்க. நம்முடைய தீர்மானம் தான் தேவ அதிகாரத்தை வெளிப்படுத்தும். ஆபிரகாம் சொல்றாரு, எனக்கு வாக்கு தத்தமா வந்த ஈசாக்கு முக்கியம் அல்ல, ஈசாக்கை வாக்கு பண்ணினவர் தான் எனக்கு முக்கியம். அதனால ஈசாக்கை நான் பலிபீடத்துல வைக்கிறேன், எனக்கு இயேசுதாங்க முக்கியம். இன்னைக்கு 2 காரியங்கள் நம்முடைய நடந்துகிட்டே இருக்கு. என்னன்னா, அனலுள்ள வாழ்க்கை, குளிருள்ள வாழ்க்கை. எது முக்கியம்? அனலா குளிரா? ஒருவன் இரு எஜமானுக்கு ஊழியம் செய்வது ஆகாது. ஒன்னு இவங்கிட்ட வேலைச்சு, இல்ல அவங்கிட்ட வேலைச்சு.
உன்னை ஆத்துக்கு ஏரியில தண்ணிக்கு சேர்த்துக்குள்ளேயே இருந்துரு. அப்போ மனுஷனுடைய இருதயங்கள் இருமனமாய் குந்தி குந்தி நடப்பது ஏன்? ஆபிரகாமை கர்த்தர் ஏன் தெரியுமா பலிபீடம் கட்ட கூப்பிட்டாரு? ஆபிரகாம் இப்ப குந்தி குந்தி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பக்கம் தேவனை சுமக்கிறாரு, இன்னொரு பக்கம் தான் பிள்ளைய சுமக்கிறாரு. ஆபிரகாம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண நினைக்கிறாரு. இன்னைக்கு நாம இந்த பேலன்ஸ் பண்ண நினைச்சுதான் அநேக நேரத்துல முக்காடு பட்டு அழுதுகிட்டு இருக்கிறோம். எது முக்கியம்? நானா ஈசாக்கா? எது முக்கியம்? ஒரு கட்டம் வந்தா எல்லாருடைய வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து வரக்கூடிய ஒரே வார்த்தை நான் முக்கியமா அவன் முக்கியமா? இப்பவே தெரிஞ்சாகணும். நான் முக்கியமா? அதேதான் இங்க தேவன் கேட்கிறார். நான் முக்கியமா ஈசாக்கு முக்கியமா? வாக்கு தத்தம் முக்கியமா வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் முக்கியமா? இன்னைக்கு நம்ம சில சமயங்கள்ல வார்த்தையை பிடிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்போங்க. அதான் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்கல்ல. ஒருத்தன் சந்தையில போய் பொன் முட்டை போடுற வாத்தை என்ன பண்ணானா வாங்கிட்டு வந்தானா. அந்த வாத்து ஒரு நாளைக்கு ஒரு பொன் முட்டை தான் போட்டுச்சான். இவனுக்கு முட்டை மேல கண்ணா இருந்தாலும் வாத்தை என்ன பண்ணிட்டான், கொன்னு உள்ள தேடி பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்லை. உள்ள இப்ப வாத்து முக்கியமா முட்டை முக்கியமா? இவனுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா இதில் தான் இருக்கு, தங்க முட்டை மேல தான் இருக்கு. அதனாலதான் தங்க முட்டை போடுற வாத்தை அவன் என்ன பண்ணிட்டான், கொன்னுட்டான். இன்னைக்கு அநேக நேரத்துல ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை பிடிச்ச நம்ம ஆண்டவரை பிடிக்க என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம். வார்த்தையை பிடிச்சு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொன்னீங்கல்ல, ஆண்டவர் சொன்னீங்கல்ல, இந்த வார்த்தையை கொடுத்தீர்ற, இந்த வருஷம் நம்ம சபைக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாயின்னு. எத்தனை பேர் ஆண்டவரை பிடிச்சிங்க? எத்தனை பேர் உங்க தேவையை பிடிச்சிங்க? அதை பிடித்து அதை பிடித்து அதை பிடித்துன்னு வார்த்தை வந்துருச்சு, அதனால நான் அதை போய் பிடிப்பேன் இதை போய் பிடிப்பேன்னு பிடிச்சோமே. யாராவது தாவீது பிடிச்சது போல நான் கர்த்தருடைய சமூகத்தை முதலாவது பிடிக்கிறேன், மற்றதை நான் ரெண்டாவது பிடிக்கிறேன்னு கர்த்தரை யாராவது நம்ம பிடிச்சிருப்போமா? அதான் வாக்கு தத்தமாகிய பொன்முட்டையை பிடிச்சோம், வாக்கு தத்தம் கொடுத்த வார்த்தை நம்ம கொண்டுட்டோமே. அதனாலதான் இன்னைக்கு ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்கிறார். ஈசாக்கு முக்கியமா நான் முக்கியமா? வாக்கு தத்தம் முக்கியமா? நான் வாக்கு கொடுத்த நான் முக்கியமா? இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும். இதுக்கு முடிவு சொல்லிட்டு நீ எங்க வேணா. அதே பிலிப்பியர் எழுதின நிருபத்தை பிலிப்பியருடைய புஸ்தகத்துல 1:21 வாசிங்களேன். பிலிப்பியர் 1:21 அழகா நம்ம யாரு பவுல் அழகா சொல்லிட்டு இருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு வாசிங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், வாசிங்க அடுத்த வசனத்தை. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியையை பலனுண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறிவேன். ஸ்தோத்திரம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்பதை நான் என்ன பண்ணுவேன், அறிந்து கொள்வேன். பவுல் சொல்ற வார்த்தை, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் எது முக்கியம்? கிறிஸ்து முக்கியமா ஈசாக்கு முக்கியமா? நாம் பிழைத்திருப்பது முக்கியமா, நமக்கு மரித்து பரலோகத்துல போறது முக்கியமா? பவுல் சொன்னது அதான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்படின்னா என்ன? நான் செத்தேன்னா ஒரு சமூகத்துல போய் என்ன பண்ணுவேன், பிழைத்திருப்பேன், வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லப்பா. இன்னைக்கு நம்ம பயப்படுற ஒரே விஷயம் எதுக்கு தான் பயப்படுவோம்? செத்து போயிடுவோமோ அப்படின்னு, மரித்து போயிடுவோமோ அப்படின்னு. வாலிப பருவத்தில் இருக்கிறப்ப நான் சாகிறதுக்கு ஆயத்தமா இருக்கேன்னு சொன்னவர் தான் வயதாக 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 உயிரை கெட்டியமா என்ன பண்றாங்க, பிடிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. வாலிப பருவத்தில் இருக்கிறவன் சாகணும்னு சொல்றான், சாகுற வயசுல இருக்கிறவங்க எப்படியாவது தான் வாழணும்னு சொல்லி அதுக்கு மாத்திரை எடுத்துக்கிறது என்ன, மருத்துவர்களை போய் பார்க்கறது என்ன, தவறாமல் 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 சில காரியங்களை செய்துக்கிட்டே இருக்கிறாங்க.
ஆனால் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்கிறபடினால சாவு எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்போ எது முக்கியம்? எது? வாசிங்க மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை ஒரு வாசிங்க. மத்தேயு 23:17. எது முக்கியம்? வாசிங்க. மதிகேடரே, மதிகேடரே, குருடரே, குருடரே, எது முக்கியம்? எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? ம், ஆகையால் ம், பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரில் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். 17வது வசனம் வாசிங்க. மதிகேடரே, ம், எது முக்கியம்? எது முக்கியம்? பொன்னோ, பொண்ணோ, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவ ஆலயமோ? ம், மேலும் ம், எவனாகிலும் ம். பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். போதும் போதும். 17வது வசனமும் 19வது வசனமும் சொல்லுகிறது, எது முக்கியம்? பொன்னா அல்லது பொன்னை பரிசுத்தமாக்குற தேவனுடைய ஆலயமா? காணிக்கையா, காணிக்கையை பரிசுத்தப்படுத்துகிற பலிபீடமா? எது முக்கியம்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எது முக்கியம்? நம்ம பார்க்குற வேலை முக்கியமா, வேலையை கொடுத்த கர்த்தர் முக்கியமா? நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் முக்கியமா, சம்பாதித்த கொடுத்த கர்த்தர் முக்கியமா? எது முக்கியம்? இந்த வார்த்தை அதான் சொல்லுது. எப்படி ஆரம்பிக்கிற? மறுபடியும் வாசிங்க 19. மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? ஸ்டார்டிங்கே இப்படிதான் ஆரம்பிக்கிறார். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? சம்பாத்தியம் முக்கியமா, சம்பாத்தியத்தை கொடுக்குற நான் முக்கியமா? எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தனா உன் சம்பாத்தியத்தை நான் உனக்கு ஏத்தது போல என்ன பண்ணுவேன்? உயர்த்துவேன். உனக்கு சம்பாத்தியம்தான் முக்கியம்னா சம்பாத்தியத்தை எனக்கு ஏத்தது போல நான் குறைக்கவும் என்ன பண்ணுவேன்? செய்வேன். இப்போ ஆபிரகாமை தன் பக்கம் ஆண்டவர் கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்ன? இப்போ எது முக்கியம்னு தெரிஞ்சாகணும் எனக்கு. இத்தனை வருஷமா அப்படி உன்னுடைய விசுவாசம் பொய்யா? இத்தனை இந்த 25 வருஷமா நீ கட்டின பலிபீடத்தின் தொழுது கொள்ளுதல் பொய்யா? 25 வருஷமா நீ செஞ்ச ஜெபம் பொய்யா? சோதம் குமாராக்கு விரோதமா நான் எழும்பி போகும் பொழுது நீ ஜெபித்தது பொய்யா? இப்ப தெரிஞ்சாகணும் உண்மை எதுன்னு. அதனாலதான் கர்த்தர் மோரியா மலைக்கு ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டாரு. இன்னைக்கு ஏன் நம்மள இந்த நாட்கள்ல உட்கார வச்சிருக்காரு அப்படின்னா, எது முக்கியம்? நான் விசுவாசிக்கிறேன், நாம எல்லோரும் இங்க அமர்ந்திருக்கிற எல்லோரும் கர்த்தர் முக்கியன்றதுனால தான் இங்க வந்து அமர்ந்திருக்கிறீங்க. முக்கியம் இல்லாததுனால தான் சிலர் இங்க என்ன பண்ணல, காணப்படலை. இப்போ தேவ சமூகத்துல நீங்க அமர்ந்திருக்கிறதுனால நான் விசுவாசிக்கிறேன், நீங்க கர்த்தர் முக்கியம்னு தான் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, அமர்ந்திருக்கிறீங்க. நம்ம வேலைக்கு போனோம், அசதியாக தான் இருந்துச்சு, ஆனால் எனக்கு தூக்கம் முக்கியம் இல்லை, எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறது முக்கியம் இல்லை, நான் பலிபீடத்தில் போய் தேவ சமூகத்தில் அமர்வது முக்கியம்னு வந்தீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர் தன் இஷ்டத்தின்படி என்ன பண்ணுவார், அளந்து கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்போ மூன்றாவது, நான் சீக்கிரமாக சொல்லி முடிக்கிற மணி நேரம் ஆயிருச்சு. மூன்றாவது, இழப்பதற்கு தயாராக வேண்டும். இழப்பதற்கு வாசிங்க, அதே 22:10 வாசிங்க. ஆதியாகமம் 22:10. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். போதும். இப்ப ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, குமாரனை வெட்டும்படி கத்தியை எடுத்துட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன் மகனை இழக்க ஆபிரகாம் ரெடி ஆயிட்டார். ஒரே குமாரன் தான், நேசகுமாரன் தான், பரவாயில்ல, இழக்க நான் ரெடி. ஒரு வார்த்தை ஒன்று சொல்லட்டுமா? நீங்க இழக்கிறது எதுவா வேணா இருக்கட்டுமே, இழப்பது யாருக்காகன்றத மாத்திரம் உறுதியா என்ன பண்ணுங்க, இருந்தா போதும். நீங்க இழக்கிற காரியம் எதுவானாலும் சரி, அது எவ்வளவு பெரிய பொருளோ எவ்வளவு பெரிய உயர்தர காரியங்களா இருந்தாலும், இழக்க போகிற காரியத்து மேல நோக்கத்தை வைக்காதீங்க. யாருக்காக இழக்கிறோன்றது தான் முக்கியம். உலக மனுஷனை பாருங்க, தன் காதலிக்காக எதையா வேணா பண்றான், இழக்கிறான். இழக்கிறாங்களா இல்லையா? காதலிக்காக, காதலனுக்காக எதையோ இழக்கிறாங்க. சில பேர் படிப்பை இழக்கிறாங்க,
சில பெற்றோரை இழக்கிறாங்க, சில சகோதர சிநேகத்தை இழக்கிறாங்க, சிலர் தங்களுக்கு கிடைக்க இருக்கிற எதிர்கால வாழ்க்கையவே இழக்கிறாங்கன்னா வச்சுக்கோங்களேன். காரணம் எதுக்கு? நான் நேசிச்ச அந்த ஒரு பொண்ணுக்காக, தான் நேசிச்ச அந்த ஒரு பையனுக்காக எல்லாத்தையும் இழக்க அவங்க ரெடியா இருக்கிறாங்க. அதனால தான் சொன்னேன், இழக்கிறது எதுவா வேணா இருக்கட்டும், நீங்க இழக்க போறது யாருக்காகன்றது முக்கியம். சாதாரண ஒரு மனுஷன் ஒரு பொண்ணுக்காக ஒரு பையனுக்காக அவன் இத்தனையும் இழப்பானா, நம்மை யுகா காலங்களாக நமக்கு ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவனுக்காக எதையும் இழக்க நம்ம ஆயத்தம் ஆகணுமா இல்லையா? ஆமாவா இல்லையா? நமக்காக ரத்தம் சிந்தினாரு, நம்மை மீட்டு கொண்டாரு, நம்மை மீட்டு கொள்ளும்படி மறுபடியும் வருவேன்னு சொன்னவருக்காக இந்த உலகத்தை வெறுத்து இழப்பதற்கு நம்ம ஆயத்தம் ஆகணுமா இல்லையா? சில உறவுகளை இழக்க நம்ம ஆயத்தம் ஆகணுமா இல்லையா? சில நேசத்தை இழக்க நம்ம ஆயத்தம் ஆகணுமா இல்லையா? சில லாபத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியத்தை நம்ம இழக்க ஆயத்தம் ஆகணுமா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாதானே. அப்ப ஆபிரகாம் கிட்ட ஒரு வார்த்தை வருது, இழக்கிறது எது? நீ இழக்க போறது எது? உன் மகனை இழக்க ஆயத்தமா? அப்படியே திருப்பி கொள்ளுங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 7-8 வசனத்தை வாசிங்களேன். பிலிப்பியர் 3:7-8 வசனத்தை ஒரு வாசிக்கலாமா? ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ, எனக்கு லாபமான இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். 8. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 11-12 வசனத்தை வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்ததான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம வாசிச்சோம். 7-8 சொல்றாரு, எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை, எனக்கு எதுவுமே ஆகிலும் எனக்கு லாபமாய் இருக்கிறவைகள் அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அதை தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இழக்கிறதுக்கு ரெடியா? உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கக்கூடிய காரியத்தை கிறிஸ்துவுக்காக இழக்க ரெடியா? 8வது வசனம் சொல்லுது, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொள்கிறேன். எதுக்காக? இயேசுவை அறிகிற அறிவுக்காக. 11வது வசனம் சொல்லுது, அவருக்காக. யாருக்காக? இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இழக்க ரெடியா? இயேசுவுக்காக இழக்க ரெடியா? எதுவானாலும் சரி, அது நமக்கு அவமானத்தை கொடுத்தாலும் சரி, அது நம்மை ஸ்தோத்திரம் தரித்திரராக மாத்தினாலும் சரி, அது நம்மை வியாதியஸ்தராய் மாத்தினாலும் சரி, இயேசுவுக்காக இழக்க ரெடியா? ரெண்டு மனுஷங்களை நான் சொல்லிட்டு நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன். சிம்சோனை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். சிம்சோன் யாருக்காக யாரை இழந்தாரு? தெலீலாளுக்காக தேவ அபிஷேகத்தை இழந்தார். யாருக்காக? தெலீலாளுக்காக தேவ அபிஷேகத்தை அவர் இழந்தார். ஏசா ஒரு பயிற்றங்கூழுக்காக, ஒரு சிகப்பு கூழுக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தார். இப்ப இந்த 2 பேர் இழந்தது காரணம் சரியா தவறா? தெலீலாளுக்காக தேவ சமூகத்தை, தேவ அபிஷேகத்தை இழந்தது தப்பு. ஒரு பயிற்றங்கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்ததும் அது போலதான். இன்னைக்கு சின்ன சின்ன அற்பமான காரியத்துக்காக நம்ம தேவ சமூகத்தை என்ன பண்றோம்? தேவ பிரசனத்தை, தேவ வசனத்தை, தேவ அபிஷேகத்தை, தேவன் கொடுத்த ரட்சிப்பை, தேவன் கொடுத்த வரங்களை என்ன பண்றோம்? வீணாக்கிக்கிட்டே இருக்கிறோம். அதனாலதான் சொல்றாரு, எப்பா நீ எனக்குள்ள வளரு, என்னுடைய அறிவுக்குள்ள வா,
அதுக்காக நஷ்டமும் குப்பையுமா என்ன தப்பே இல்லை. இப்ப ஆபிரகாம் எதை இழக்க தயாராயிட்டாரு? இது வரைக்கும் எதை அவர் தூக்கி வச்சாரோ அதை இழக்க அவர் தயாராயிட்டார். இது வரைக்கும் மகனை தூக்கி வச்சு கொஞ்சினாரு, இப்ப மகனை படுக்க வச்சிருக்காரு, கட்டி போட்டு குத்துறதுக்கும் கத்தியை தூக்கிட்டாரு, இழக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இப்ப இன்னைக்கு வார்த்தை 3 காரியம் தகன பலியை குறிச்சு. 1, கொல்லுவதற்கு ஆயத்தமாகணும். 2வது, எது முக்கியம்னு காட்ட நம்ம ஆயத்தமாகணும். 3வது, இழப்பதற்கு நம்ம ஆயத்தமாகணும். இந்த 3ஐயும் நம்ம செய்வோமானால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 நீங்க திருப்பி கொள்ளுங்க. இப்ப சில வசனத்தை வாசிங்க, நம்ம பிரசங்கத்தை நம்ம முடிக்க போகிறோம். வாசிங்க, 12வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும், கவனிங்க, உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். வார்த்தை என்ன சொல்லுகிறது? எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால். தேவன் இன்னைக்கு கூட்டி சேர்த்ததுக்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அவருக்காக செய்ய ஆயத்தமா, அவருக்காக செய்ய ஆயத்தமா, அவருக்காக இலக்க ஆயத்தமா, அவருக்காக முக்கியத்துவத்தை படுத்த ஆயத்தமா. அதுக்காக தான் ஆபிரகாம் சொல்ற, ஆபிரகாமே நீ எனக்காகவும் பிள்ளைய கொடுத்த பத்தியா, நீ கிரேட்பா, உன் விசுவாசம் பெருசுப்பா, உன் விசுவாசம் பெருசு. 16 வாசிங்க. இப்ப நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் போதும். இப்ப வார்த்தை சொல்லுகிறது, நீ எனக்காக ஒப்பு கொடுத்தல்ல, இந்த காரியத்தை நீ செஞ்ச பத்தியா, இப்போ உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நான் கொடுக்குறேன். 17 - 19 வரைக்கும் வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், காரணம் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். போதும். இப்ப யாரு மேல ஆணை விழுகுது? கர்த்தர் பேரில் ஆணை விழுகுது, ஆணை விழுகுது. யாரு மேல சத்தியம் பண்றாரு? இப்ப யாரு மேல ஆணையிட்டு கொள்கிறாரு? என் பேரில் நான் ஆணையிட்டுக் கொள்கிறேன், இது ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமின் சந்ததிக்கும் நிச்சயம் செய்யப்படும், இது என் பேரில் ஆணை. ஆணையிடுறது யாரு? கர்த்தர். மனுஷனுடைய ஆணை ஒரு நாள் அது இல்லாமல் போகும். இங்க ஆணை இடுகிறது யாருன்னா கர்த்தர். கர்த்தர் தன் பேரில் ஆணை இடுவதற்கு காரணம் என்ன? உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதனும் பாராமல் எனக்காய் ஒப்பு கொடுத்த பத்தியா, இந்த காரியத்தை நீ எனக்காக செய்த பத்தியா, அதனால உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், இது என் மேல் ஆணை, இது என் மேல் ஆணை. இதுதாங்க ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய வாக்கு தத்துவம். இதுவரைக்கும் ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்துவத்தெல்லாம் விட இந்த வார்த்தை ஸ்பெஷல். காரணம், தன் பேரில் அவள் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார், தன் பேரில் கர்த்தர் ஆணையிட்டு இருக்கிறார். இது வரைக்கும் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல ஆக்குவேன், உன்னை கடற்கரை மணலை போல ஆக்குவேன்னு சொல்லிட்டு இருந்த கர்த்தருடைய வார்த்தை, என் பேரில் ஆணை, நிச்சயம் செய்வேன். நம்ம கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருப்போம்னா, கர்த்தருக்காக நம்ம செயல்பட ஆயத்தமா இருப்போம். என்ன செயல்பட? கொள்ளுவதற்கு. நாம் எதை நேசிக்கிறோமோ அதை கொள்ளுவதற்கு. நம்ம எதை நேசிக்கிறோமோ அதை முக்கியமில்லை, எனக்கு கர்த்தர் தான் முக்கியம்னு காட்டுறதுக்கு. நம்ம எதை முக்கியம் நினைக்கிறோமோ, எனக்கு அது முக்கியம் இல்லை, எனக்கு கர்த்தர் தான் முக்கியம், எனக்கு இழக்கிறது கர்த்தருக்காக நான் எதையும் இழக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கர்த்தருக்காக முக்கியத்துவப்படுத்துவீங்கன்னா, கர்த்தருக்காக நம்ம செய்வோம்னு சொன்னால்
நிச்சயம் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் அவருடைய பெயரில் ஆணையிட்டு நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுவார். அப்போ முதல் பலிபீடம் தகன பலிபீடம். முதல் நாள் இன்னைக்கு பலிபீடத்தை எப்படி செப்பனிடணுமா? தகன பலி செலுத்தும்படி நம்ம செப்பனிடணுமா? தேவ சமூகத்தில் அப்படியே முழங்கால் படியிட முடிஞ்ச முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் எதை நேசிக்கிறேன், நான் எதை அதிகமாக நேசிக்கிறேனோ அதை உங்கள் பலிபீடத்தில் வைக்கிறேன். நான் எதை அதிகமாக நேசிக்கிறேனோ உங்கள் பலிபீடத்தில் வைக்கிறேன்ப்பா. நான் எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தேனோ அதையெல்லாம் விட்டு கர்த்தாவே நீங்கள் தான் முக்கியன்றதை நான் வெளிப்படுத்துகிறேன்ப்பா. ஆண்டவரே, நீங்கள் தான் முக்கியன்றதை நான் காட்டுறேன்ப்பா. உமக்காக எதையும் இழப்பேன் ஆண்டவரே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேன்ப்பா. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேன்ப்பா. உமக்காக யாவையும் இழந்துருவேன் ஆண்டவரே. உமக்காக நான் இழக்க தயாரா இருக்கேன்ப்பா. ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நான் இழக்க ஆயத்த ஆண்டவரே. உமக்காக இழக்க நான் ஆயத்தமா இருக்கேன். உமக்காக இழக்க நான் ஆயத்தமா இருக்கேன். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் இன்றைக்கு ஆண்டவரே, இந்த பலிபீடத்தை செப்பனிடுகிற நாட்கள்ல தகன பலி செலுத்தும்படி ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினார் அல்லவா? இன்றைக்கு நாங்களும் தகன பலி செலுத்துவதற்கு எங்கள் பலிபீடத்தை செப்பனிடுகிறோம் ஆண்டவர். நாங்கள் நேசிப்பதை உமது சமூகத்தில் வைக்கிறோம். நாங்கள் இதுவரைக்கும் உம்மை விட எதை முக்கியம் என்று நினைத்தோமோ அதை உமது பலிபீடத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இன்றைக்கு சில விஷயத்துக்காக நாங்கள் உங்களை இழந்து போனோமே, உங்கள் ஜெப நேரத்தை இழந்து போனோமே, உங்கள் சமூகத்தை இழந்து போனோமே, அதையெல்லாம் உமக்காக இன்னைக்கு நான் இழக்கிறேன்ப்பா. ஆபிரகாம் சொன்னது போல இயேசுவுக்காக நேசித்த குமாரனை நான் கொல்லுறதுக்கு தயாராக இருக்கேன். இயேசுவுக்காக இயேசுதான் முக்கியம்னு சொல்லி என் மகனை விட இயேசுதான் முக்கியம்னு சொல்லி நான் காட்ட ரெடியாக இருக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் என் மகனை இழக்க ரெடியாக இருக்கிறேன்னு ஆபிரகாம் பலிபீடத்துக்கு முன்பாக நின்றது போல நாங்களும் நிற்கிறோம்ப்பா. நாங்களும் நிற்கிறோம்ப்பா. கர்த்தாவே, எங்கள் பலிபீடம் செப்பனிடப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பலிபீடங்கள் செப்பனிடப்படுவதாக. அதன் முதல் கல் அதை உடைத்தவர்கள் கொண்டு போய் வைக்கட்டும். எதை நேசித்தார்களோ, எதை முக்கியம் என்று நினைத்தார்களோ, எதை இழக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அதை உடைத்து அதிலிருந்து 3 கல்லை கொண்டு பலிபீடம் கட்ட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அதிலிருந்து 3 கல்கள் புறப்படட்டும். ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்து. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.